ஐஷு உண்மையிலே இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ நம்ம தீபனா இருந்தாலும் சரி, அதே மாரி தீபிகாவா இருந்தாலும் சரி, அதாவது இவங்களோட பிளட் தான் வந்து நம்ம ஐஷுவோட உடம்புல ஓடுது. அதாவது தீபிகா வந்து ஐஷுவோட அம்மா. அதுவும் இல்லாம தீபிகாவுக்கு எந்த அளவுக்கு கோவம் இருக்கும், அதுவும் இல்லாம அவங்களோட மைண்ட் செட் கொஞ்சம் ஐஷுக்கும் இருக்கும். அந்த மாரி தான் இப்போ நடந்து போயிடுச்சு. அதாவது தீபிகா எப்படி பண்றாங்களோ, தீபிகா என்ன சொல்றாங்களோ அந்த ஒரு விஷயத்த ஐஷு வந்து கேட்டு இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க, இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம மல்லி, விஜய் இவங்க 2 பேரும் அதாவது அவங்க மட்டும் கிடையாது. நாகுல இருந்து இன்னும் மத்தவங்க நெறைய பேர் தீபன் கூட வந்து இந்த மாரி நம்ம வெண்பாவும், ஐஷுவும் இந்த ரிலே ரேஸ்ல வந்து கலந்துக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு விஷயத்த செய்யறது. அதாவது அங்க போய் வந்து ஓட்டப்பந்தயத்துல அந்த இதுல ரேஸ்ல வந்து ஓடி, அதுக்கப்புறம் ஜெயிக்கணும் அப்படின்ற மாரி வெறியோட தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க ஜெயிக்கிறது வந்து உண்மையிலேயே இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே ஜெயிக்க போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் ஒரு பிக்கஸ்ட் ஒரு ட்விஸ்ட்ட வந்து வச்சிருக்காங்க. அதாவது வெண்பா வந்து இந்த ரேஸ்ல எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர கான்பிடென்ட்டோட, பயங்கர வெறியோட இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இந்த ரிலே ரேஸ்ல கலந்துக்கக்கூடிய 2 பேருமே, அதாவது இதுல வந்து கலந்துக்கக்கூடிய ஐஷுவா இருந்தாலும் சரி, வெண்பாவா இருந்தாலும் சரி, ஒரே ஈக்குவலா வந்து அவங்களோட பவரை வந்து கொடுக்கணும். அந்த ஒரு பவரை வந்து கொடுத்தாதான் வந்து 2 பேரும் ஜெயிக்க முடியும். அதுலதான் இப்போ மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாம். இப்போ தீபிகா மேடம் இருந்துட்டு நம்ம ஐஷுவை அதாவது இங்க இருந்து கூட்டிட்டு வர்றதுக்காக வந்தப்போ, அந்த இதுல இருந்து வந்து ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்கு வரப்போ ஐஷு ரொம்ப வந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஐஷுவை எங்க தேடியுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் பசங்க கூட கிட்ட வந்து கேட்கறாங்க. இந்த மாரி வந்து ஐஷு எங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதுக்கப்புறம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பும்போது, அங்க பார்த்தா ஐஷு வந்துட்டு பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க நடந்த சம்பவம் அந்த மாரி. என்ன ஆச்சு அப்படின்னா, வெண்பா வந்து ஐஷு கூட வந்து இந்த செஸ்ல கலந்துக்கணும். செஸ்ல வந்து மறுபடியும் விளையாட வச்சு தோக்கடிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியம், எந்த ஒரு விஷயமும் வந்து கிடையாது. பட் இருந்தாலும் ஐஷு தான் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி வா வெண்பா விளையாடலாம், என்ன நீ பயப்படுறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு விளையாடினாங்க. இப்ப என்னாச்சு, கடைசியில வெண்பா இதுல மறுபடியும் வந்து ஜெயிக்கிறாங்க. இது உண்மையிலேயே இந்த ஐஷுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகுது. ஏன்னா அவ்வளவு கான்பிடென்ட்டா வந்து உட்கார்ந்தாங்க. ஒரு பக்கம் பசங்க எல்லாருமே கேலியும் கிண்டலும் பண்ணி பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சாங்க ஐஷுவை. இதுதான் வந்து ஐஷுவால தாங்கிக்கவே முடியல. இந்த மாதிரி விஷயம் நடந்தா யாராலையும் தாங்கிக்க முடியாது. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, வெண்பாவும் ஐஷு வந்துட்டு வெண்பா இருந்துட்டு ஐஷு ஓடலன்னா நான் ஓட மாட்டேன், ஐஷு வந்து வெண்பா ஓடலன்னா நான் ஓட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி 2 பேரும் அவ்வளவு திக்கஸ்ட் ஃப்ரெண்டா வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஐஷு வந்து சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு ஒரு மிகப்பெரிய பிளான பண்ண இந்த தீபிகா மேடம் இருந்துட்டு, ஐஷு நான் அப்ப இருந்தே உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ தான் எதையுமே நீ புரிஞ்சுக்கிறது இல்ல, இப்ப பாத்தியா, அதுவும் இல்லாம வெண்பா வந்து உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்ன, ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு உன்னை எவ்வளவு மோசமா நடத்திருக்கான்னு பாத்தியா, உன்னை வந்து மறுபடியும் மறுபடியும் தோக்கடிச்சுட்டே இருக்கா. அவ உன்னை தோக்கடிக்கிறதுல வந்து அவ்வளவு வந்து அவங்களுக்கு சந்தோஷம். அவங்க அம்மா மல்லி வந்து எப்படி என்ன இந்த கேஸ்ல தோக்கடிச்சிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி உன்னை வந்து தோக்கடிச்சு அவங்க சந்தோஷப்படணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்ப கூட நான் சொல்றது, அதாவது மம்மி சொல்றத நீ கேட்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது, அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஐஷு வந்துட்டு, மம்மி நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போதுதான் அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. இங்க பாரு ஐஷு, உனக்கு எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலா சொல்றேன். அதாவது நம்ம ஜெயிக்கல, அதாவது நீ ஜெயிக்கல அப்படின்னாலுமே கூட பிரச்சனை இல்லை. ஆனா அந்த வெண்பாவை மட்டும் நீ ஜெயிக்க விட்டுறவே கூடாது. ஏன்னா அந்த வெண்பா வந்து எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதேதோ பண்றாங்க. அதுவும் இல்லாம அவங்க அந்த மல்லியும் விஜயும் இருந்துட்டு அந்த வெண்பாவுக்கு ஏதோ வந்து ஃபுட்ல எல்லாம் கலந்தெல்லாம் கொடுக்குறாங்களாம். அதனால வந்து அவங்கள நம்ம ஜெயிக்கவே விட்டுறக்கூடாது. அதே மாதிரி நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்த செய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படி என்ன விஷயம், ஏது விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போதுதான் அந்த விஷயத்த பத்தி டீட்டெயிலா வந்து சொல்றாங்க. அப்படி என்ன அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி ரிலே ரேஸ்ல வந்து ஒருத்தர் ஓடி வந்து அந்த அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு இதை வந்து கொடுக்கணும். அதை வந்து கொடுத்தாதான் அடுத்து, அதாவது ஐஷு வந்து ஓடி வந்து முதல்ல அதை எடுத்து வந்து கொடுக்கணும். அதை கொடுத்தாதான் வெண்பா இருந்துட்டு அடுத்த பாதையில இருந்து வந்து ஓட முடியும். இதுதான் ரிலே ரேஸ் அப்படிங்கிறது. 2 பேரும் வந்து ஒத்துழைச்சு வந்து அந்த இதை வந்து விளையாடணும். அப்படி இருக்கும்போது ஐஷு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதுவும் இல்லாம வெண்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதாவது அப்படி குடுக்கறதுலதான் இப்போ ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே பண்ணாங்க. அதாவது ஐஷு வந்து இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணாம,
அதே மாரி ஐஷு வந்து ரொம்ப ஸ்லோவா ஓடி வந்து குடுக்கறது. ஏன்னா, ஏற்கனவே முன்னாடி நெறைய பேர் ஓடி வந்து குடுத்து, அந்த வெண்பா ஸ்டார்ட் பண்ற இடத்துல இருந்து மத்தவங்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, வெண்பாவால முடியாது. ஆனா, வெண்பாவுக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். அதாவது என்ன நடந்தாலும் சரி, நம்ம ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆனா இந்த தீபிகாவும் அதே மாதிரி அந்த ஐஷியும் தீபிகா வந்து ஐஷியை வச்சு என்னதான் பிளான் பண்ணாலுமே கூட, ஆனா கடைசியில வெண்பா ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சின்ன ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வெண்பாவுக்கு வெறி இருக்கு. என்னதான் வந்து ஐஷு வந்துட்டு வெண்பாவை வந்து ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக என்னென்ன விஷயங்கள் செஞ்சாலுமே கூட அந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம வெண்பா போக்கஸ்டா இருப்பாங்க. ஏன்னா அந்த ரிலே ரேஸ் அப்ப வந்து வெண்பாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து உண்மையிலே எல்லாருமே ஆடி போயிட போறாங்க. அதாவது இந்த தீபிகா மேடம்லாம் வந்து வெண்பாவோட இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும், வெண்பாவை ஜெயிக்க விடாம தடுத்து எப்படி இப்ப என் பொண்ணு அழுதாலும் அந்த மாதிரி அழ வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா கடைசியில வெண்பாவோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் இருக்க போகுது. மல்லி விஜய் இவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்க போதோ, அதுவும் இல்லாம வந்து ஏற்கனவே வீட்டுல சாமி கும்பிடும் போதே கற்பூரம்லாம் அணைஞ்சு ஒரு கெட்ட சகுனம் எல்லாமே காட்டுச்சு. அந்த ஒரு விஷயத்துல உண்மையிலேயே ரொம்ப இதா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க ப்ரௌடா ஃபீல் பண்ண போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.